ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. ஆதியிலே என்னமோ ஒன்று இருந்துச்சு. உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு குறை இருக்கும் என்று சொன்னால், இந்த குறையை போக்குறதுக்கு என்ன வேணும் என்று சொன்னால், விசுவாச பிரமாணம் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே வேணும். வி நீட் ஃபெய்த் மெத்தட். விசுவாச பிரமாணம் அது எங்கே ஆரம்பிக்குது? ஆரம்பத்திலே ஆரம்பிச்சிச்சு. இந்த வசனத்தை ஆரம்பிக்கும்போது இந்த வசனத்தில் என்ன இருக்கிறதுன்னு சொன்னால், தேவனுடைய வல்லமை இருக்கிறது. அந்த வசனத்தில் என்ன இருக்கிறதுனா, தேவனுடைய உறுதி இருக்கிறது, தேவனுடைய நம்பிக்கை இருக்கிறது. ஆகவே இந்த நம்பிக்கையும் உறுதியும் நீங்கள் பெற்றுக்கொண்டு தேவனுடைய வசனத்தை வார்த்தையை நீங்கள் அறிக்கை செய்தால் அதன்படியே நடக்கும். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதன்படி நடக்கும். அதை எப்படின்னு பார்த்துடலாம். இன்றைக்கி அடுத்து வாசிக்கலாம். யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 2ஆம் வசனம், 3ஆம் வசனம் படிக்கலாம். ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஆமாம், ஆதியில் என்ன இருந்துச்சு? வார்த்தை தான் இருந்துச்சு. வார்த்தை, அந்த வார்த்தை யார்கிட்ட இருந்துச்சு? தேவனிடத்தில் இருந்தது. அப்புறம் ஆமாம், அந்த வார்த்தையே என்ன வச்சு? தேவனாக இருந்தது. பாருங்க, நல்ல கவனிங்க. ஆதியில் என்ன இருந்துச்சுங்க? ஆமாம், ஆதியில் ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருந்துச்சு அப்படின்னு போட்டிருக்கா, இல்லை ஆதியில் பேங்க் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னு போட்டிருக்கா, இல்லை ஆதியிலே வரம் பெற்றவர்னு போட்டிருக்கா, இல்லை ஆதியிலே ஆல் நைட் ப்ரேயர்னு போட்டிருக்கா? சொல்லுங்களேன். ஆதியில் என்ன இருந்துச்சு? வார்த்தை இருந்துச்சு. அந்த வார்த்தை என்னவா இருந்துச்சு? தேவனாக இருந்துச்சு. இயேசு கிறிஸ்துவை வார்த்தை என்று அழைக்கப்படுகிறது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். ஆமாம், சகலமும் என்னாச்சா? யார் மூலமா? தேவன் மூலமா. யாருன்னா இயேசு கிறிஸ்து. அதுக்கு போவோம், நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த வார்த்தை மாம்சமாகி அதுக்கப்புறம் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பரிபூர்ணப்பட்டார் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஆகவே பிரியமான தேவச்சரமே, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானது ஒன்றும் ஆமாம், அவரால் அன்று என்ன செய்யவில்லை? உண்டாகல. வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வசனத்தை முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வார்த்தைன்னா வேறு ஏதோ ஒரு வார்த்தை இல்லை, ஒரு பிலாசபர் சொல்கிற வார்த்தை இல்லை. அது சொல்லுவாங்க எப்படி, பிளட் இஸ் திக்கர் தன் வாட்டர் அப்படின்பாங்க. அப்படின்னா பிளட் இஸ் திக்கர் தன் வாட்டர். ஆண்டோட ரத்தம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப, இந்த ரத்தம் வந்து ரொம்ப திக்கர். ஆகவே அந்த ரத்தம் உங்களை பாதுகாக்கும். அவருக்குள் ஜீவன் இருந்தது. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அவருக்குள்ள என்ன இருந்துச்சா? ஜீவன் இருந்துச்சு. அது என்ன வந்துச்சாம்? ஒளியா இருந்துச்சு. அந்த வார்த்தை இப்படி எப்படி மாடுலேஷன் ஆகி வருது பாருங்க. ஆதியில் என்ன இருந்துச்சு? வார்த்தை இருந்துச்சு. அந்த வார்த்தை எங்க இருந்துச்சு? தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தையே தேவனாக இருந்தது. இப்படித்தான் கர்த்தருடைய வார்த்தையை நீங்களும் நானும் பயன்படுத்த வேண்டும். வியாதியில் இருந்தீங்கன்னா அந்த வியாதியின் மேலே தேவனுடைய வார்த்தையை வைங்க. தோல்வி இருந்துச்சுன்னா அந்த தோல்வியில் தேவனுடைய வார்த்தையை வைங்க. கடன் இருந்துச்சுன்னா அந்த கடனில் தேவனுடைய வார்த்தை வைங்க. எந்த வார்த்தை? அந்த வார்த்தை, அதாவது சரீரத்துக்கு சுகப்படுத்துகிற வார்த்தை. என்னுடைய தழும்புகளால் குணமானீர்கள், நானே பரிகாரியான கர்த்தர். இந்த வார்த்தை அதை மேலே வைங்க, கர்த்தர் ஆஸ்வதிப்பார். அப்படி ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் சொல்லி சொல்லி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை என்னையும் ஆஸ்வதிப்பார். ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஆதியில் என்ன இருந்தது? சரி, ஆதியிலே சொல்லுங்கள். ஆதியிலே ஆமாம், ஆரம்பத்தில் வார்த்தை தான் இருந்துச்சு, வேறு எதுவுமே இல்லை. அந்த வார்த்தை தான் எல்லாத்தையும் உண்டாக்குது பாருங்கள். இன்றைக்கி பூமி முழுவதும் பரவி இருக்கிற சர்வலோகம், இன்றைக்கி 700 கோடி மக்கள் இருக்கிறாங்கன்னா அந்த ஒரு வார்த்தை. என்ன ஒரு வார்த்தை? எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அப்புறம் தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். ஆமென். ஆண்டவர் அப்பதான் பேசுறார். என்னவா? வெளிச்சம். ஏன்னா என்னமா இருந்துச்சுன்னா, வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இருள் இருந்துச்சான், ஒழுங்கின்மை இருந்துச்சான். அப்போ அந்த இருள் போகணும், ஒழுங்கின்மை போகணும் அப்படின்னு சொன்னால் வார்த்தை தேவைப்படுகிறது. அந்த வார்த்தை என்ன வார்த்தைனா, வெளிச்சம் உண்டாக கடவது அப்படின்ற வார்த்தை வாயிலேருந்து புறப்பட்டு வந்த உடனே என்ன ஆயிடுச்சு? வெளிச்சம் உண்டாயிடுச்சு. இருக்கீங்களா? நீங்கள் நிறைய பேரோட வாயிலேருந்து வார்த்தை, நல்ல வார்த்தை வர்றதில்லை. மிசைல் நீங்கள் பார்த்துருக்கீங்க, ஏவுகணை பார்த்துருக்கீங்க. 1000 மைல் 1500 மைல் பறந்து போய் அந்த இலக்கை போய் அடிக்கும். வார் டைம்லாம் பார்த்துருப்பீங்க மிசைல். இந்த மிசைலில் என்ன வச்சுருப்பாங்க? வெடி மருந்து வச்சுருப்பாங்க.
இந்த வெடி மருந்தை தூக்கி கொண்டு இந்த ராக்கெட், இந்த மிசைல் போகும். எந்த இடத்துல அடிக்கணுமோ அந்த இடத்துல போய் அடிக்கும். ஒரு 1500 கிலோமீட்டருக்கு தாண்டி இல்லை பிரச்சனை இருக்கிற இடத்துல அந்த இடத்த காலி பண்ணணும்னு நினச்சா மிசைல் ப்ரோக்ராம் பண்ணி அனுப்புவான். அதை என்ன பண்ணும், அது 1500 கிலோமீட்டர் வர பறந்து சென்று சரியான இலக்கத்தை, அந்த டார்கெட்டை அடிச்சுட்டு வரும். ஏன்னா அதுக்குள்ளே என்ன இருக்குன்னா, அதை ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருப்பாங்க. இது அந்த ராக்கெட் போகணும், அந்த இடத்துல விழணும், அதை அடித்து காலி பண்ணணும். அதே மாதிரி தான் ஆண்டவருடைய வார்த்தையும் வல்லமை நிறைந்திருக்கிறது. நீங்கள் வார்த்தையை அனுப்பி என்ன பண்ணலாம், சுகப்படுத்தலாம். நம்புறீங்களா? ஆண்டு எப்படி ஒரு மிசைல் எடுத்துக்கொண்டு போகுதோ அதே மாதிரி உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அற்புதத்தின் வார்த்தையாக மாறி, சுகத்தை கொடுக்குற வார்த்தையாக மாறி, பலத்தை கொடுக்குற வார்த்தையாக மாறி, ஐஸ்வர்யத்தை கொடுக்குற மாறி, கர்த்தர் உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவராகிய தேவன் இந்த உலகத்தை படைச்ச பொழுது எல்லாத்தையும் படைச்சு முடிஞ்சுது நல்லதுன்னு சொன்னவர். அதுக்கப்புறம் அவர் யாரை சார்ந்திருந்தார் என்று சொன்னால், அவர் மனிதனாக தான் சார்ந்திருந்தார். நான் செய்யணுன்ற அவசியம் இல்லை, அதை நீங்கள் செய்ய வேண்டும், நீங்களும் நானும் செய்ய வேண்டும். அவருக்கு அதில் ஒரு பெரிய சந்தோஷம். நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்து வல்லமையை கொடுத்து நாம் அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விருப்பப்படுகிறார். ஹலோ, இருக்கீங்களா? ஆமாம். ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, நம்மளை தான் ஆண்டவர் யூஸ் பண்ணுறார், உங்களை தான் யூஸ் பண்ணுறார். யார் யார் ஆண்டவருக்கு நிற்கிறீங்களோ அவர் தான் யூஸ் பண்ணுறார். கர்த்தருடைய அந்த இடம் போனீங்கன்னா, நீங்கள் போகிறதுனால அந்த இடம் என்ன ஆகும்னா செழிப்பாக மாறணும். நீங்கள் போகிறதுனால அந்த இடம் வறட்சியாக மாறிடக்கூடாது. ஆபிரகாம் பற்றி சொல்லும் பொழுது அவன் போன இடம்லாம் ஆசீர்வாதம். ஏன்னா கர்த்தருடைய வாக்குத்தத்தம் பெற்றவன் யாருன்னா ஆபிரகாம். அதே போல் பிரியமான தேவச்சனமே, உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தை இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் எதை சொல்கிறீங்களோ அது நடந்து தீரும். ஏசு 55:11 நீங்கள் படிச்சிங்கன்னா அந்த வசனம் திரும்பி இடத்துல வராது. நான் அனுப்பின காரியத்தை செய்து முடித்து அது திரும்பி வரும். ஆண்டோட வார்த்தை வெறுமனே வராது. இருக்கீங்களா? ஹல்லேலூயா. ஆகவே நான் சொன்னேன், அது அப்படிப்பட்ட வல்லமை நிறைந்தது. ஆகவே எப்போ வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்ன பொழுது அந்த இருள் என்ன பச்சு உடனே நீங்கி போயிடுச்சு. வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்ன பொழுது ஆண்டவர் அந்த இடத்துக்கு என்ன தேவை என்று அறிந்திருக்கிறார். முதல் இருள் இருந்துச்சு, ஒழுங்கின்மை இருந்துச்சு. இந்த ஒழுங்கின்மையெல்லாம் மாற்றுவதற்காக ஆண்டவர் வார்த்தை அனுப்பினார். அந்த வார்த்தை என்ன பண்ணுச்சுன்னா முதல் வெளிச்சத்தை கொண்டு வந்தது. உங்கள் உள்ளத்திலும் உங்கள் குடும்பத்திலும் ஆண்டவர் வெளிச்சத்தை கொண்டு வரப்போகிறார். உங்கள் பிஸ்னஸை வெளிச்சத்தில் கொண்டு வரப்போகிறார். உங்கள் பிள்ளைகளை வெளிச்சத்தில் கொண்டு வரப்போகிறார். உங்களுடைய ஊதியத்தை கர்த்தர் வெளிச்சத்தில் கொண்டு வரப்போகிறார். வெளிச்சம் என்று சொன்னால் ஆசீர்வாதம். ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே உங்களுடைய பிள்ளைகள், இல்லங்கள், உள்ளங்கள் எல்லாவற்றையும் கர்த்தராகிய தேவன் ஆசீர்வதிக்கப் போகிறார். நீங்கள் சம்பாதிக்கிறதுல ஆண்டு என்ன நினைக்கணும், வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்லப்படுகிற வார்த்தை உங்களுக்குள்ளே வர வேணும். ஆண்டவராகிய தேவன் கர்த்தர் ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஆதியிலே நைட் பிரேயர் இல்லை, ஆதியிலே உபவாச ஜெபம் இல்லை, ஆதியிலே வரம் பெற்றவர் இல்லை. ஆதியிலே என்னதான் இருந்துச்சு? என்னதான் இருந்துச்சு? எல்லாம் சொல்லுங்களேன். எல்லாம் தான் இருந்துச்சு. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, சொல்லுங்க. வார்த்தையானவர். அவர் உங்களை ஒருபொழுதும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை உங்கள் இருதயத்துக்குள்ளே வந்துச்சுன்னா எப்பேற்பட்ட இருளாக இருந்தாலும், எப்பேற்பட்ட ஒழுங்கின்மை இருந்தாலும், அந்த வார்த்தை உங்களை என்னையும் அது ஒழுங்காக மாற்றும். ஹல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவச்சனமே, கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா தைரியமாக பிசாசை விரட்டலாம், வியாதிகளை விரட்டலாம், ஐஸ்வர்யத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம். ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ அந்த வார்த்தை நாங்கள் சிம்பிளாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் வேணால் வார்த்தைன்னு சொல்லிட்டே இருக்காரு. இயேசுவை சொல்லாமல் வார்த்தை சொல்கிறாரு. நான் சொல்கிறேன், சிம்பிளாக சொல்கிறேன். வார்த்தை என்னென்னா, சுகம் வேண்டும் நீங்கள் சொன்னீங்கன்னா, இயேசுவே சுகத்தை கொடுங்க, 1 பேதுரு 2:24 படி உங்களுடைய தழும்புகளால் நான் குணமானேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க, கர்த்தர் சுகத்தை கொடுப்பார். நம்புறீங்களா? இது சிம்பிள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முதல்ல வார்த்தை சொல்லுங்களேன். முதல்ல என்னது? முதல்ல ஆமாம், முதல்ல என்ன எடுக்கணும்? வார்த்தை. பத்திரிகையில் பார்த்துருப்பீங்க, திருமண பத்திரிகையில் முதல்ல என்ன போடுவாங்கன்னா மேலே வார்த்தை, இது கர்த்தரால் உண்டாயிற்று. பார்த்துருக்கீங்களா? திருமண பத்திரிகையில் கேட்பாங்க சில பேர் என்கிட்ட, வசனம் என்ன போடணும்? நான் சொல்கிறேன், சங்கீதம் 118:24 எடுத்து போட்டுங்க.
இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் நாங்கள் மகிழ்ச்சி சந்தோம். அப்படி முதல்ல வார்த்தை உங்கள் வாழ்க்கையில், முதல்ல வார்த்தை உங்கள் குடும்பத்தில், முதல்ல வார்த்தை உங்கள் குடும்பத்தில், முதல்ல வார்த்தைக்கு வார்த்தைன்னு சொல்கிறனால வார்த்தையை நினச்சிட்டு இருக்கீங்க. வார்த்தைக்கு வசனம் என்று பெயர். இந்த வசனம் உங்கள் வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா சுகவீனமாக இருக்கிற சரீரம் சுகத்தை பெற்றுக்கொள்ளும். இருளாக இருக்கிற பிரச்சனை ஆண்டவர் வெளிச்சத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். ஆகவே எந்த இடத்துல நீங்கள் ஆரம்பிக்கிறீங்களோ அந்த இடத்துல கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஆகவே எல்லா ஒழுங்கின்மையும் ஒழுங்காக மாறுவது இதுதான் தேவனோட வார்த்தை. அந்த வசனத்தை நீங்கள் படிக்க 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 அந்த வசனத்திற்கு நடுவில் உள்ள என்ன இருக்கிறதுனா விசுவாசம் வேண்டும். வெறும் வார்த்தை நிறைய பேர் வீட்டில் இந்த வசனம் போர்டு போட்டிருப்பாங்க. உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் தங்கியிருப்பதா. அங்கே வீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா லோக்கு நீர்மிட்டு இருப்பான். நல்ல வசனம்லாம் இருக்கும். அந்த வசனத்துக்கு என்ன இருக்காது? ஜீவன் இருக்காது. அந்த வசனத்துக்கு ஜீவனை நீங்கள் கொடுங்க. நீங்கள் சொல்ல 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 அந்த வசனத்தை பார்த்து பேச பேச அந்த வசனம் ஜீவன் பற்றி எழும்பும். ஆமென். கர்த்தர் நித்தம் என்னை வழி நடத்தி மிகவும் வறட்சியான காலங்களில் என்னை திருப்திப்படுத்தி, ஆமென், எலும்புகளெல்லாம் நிலமுள்ளதாக போலவும், அப்புறம் நீர்ப்பாய்ச்சான தோட்டத்தை போலவும் வற்றாத, இந்த மாதிரி வசனத்தை சொல்ல பழகி கொள்ளணுங்க. இப்படி சொல்ல பழகி கொள்ள கொள்ள உங்களுக்குள்ள என்ன நடக்கும் என்று சொன்னால் ஒரு அசைவு உண்டாக ஆரம்பிக்கும். ஒரு மிசைல், அதாவது ஒரு ஏவுகணை எப்படி போகுதோ அப்படி உங்கள் வார்த்தை உங்களுக்குள்ளே வந்து உங்களை மாற்றி விட்டுரும். சரி, பாஸ்டர் ரொம்ப நாள் கூப்பிட்டே இருக்காரு, சரி அவருக்காக போயிட்டு வந்துடுவோம். நான் கூப்பிட்றதுனால வரதில்லை, நீங்களாம் வர்றதுனால தான் கர்த்தர் ஆசீர்வாதம். ஆகவே தேவனாய கர்த்தர் ஒரு பிரமாணத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார், ஒரு மெத்தடை கர்த்தர் வச்சிருக்கிறார். எப்படின்னா வசனத்தின் மூலியமாக. இது ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். வசனத்தின் மூலியமாக தான் ஆண்டவர் ஆஸ்வதிக்க முடியும். ஆண்டவர் எல்லாத்தையும் உருவாக்கிட்டு ஆண்டவர் வெளிச்சம் உண்டாக்கூடாதுன்றாரு, அதுக்கப்புறம் சிருஷ்டிக்கிறாரு, எல்லாம் நல்லது நல்லதுன்றாரு, மனுஷனை படைக்கிறாரு, மிகவும் நல்லதுன்றாரு, முடிச்சுட்டு சொல்லிடுறாரு நீயே பார்த்துக்கோ எல்லாத்தையும் வேண்டாரு. ஏன்னா உங்கள்கிட்டையும் என்கிட்டையும் ஆண்டவர் நேரத்தை கொடுத்துருக்காருன்னா அதிகாரத்தையும் வல்லமையும் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். இல்லை அவர் தான் வந்து ஜெபித்தா தான் சரியாகும், அவர் தலையில் கை வச்சா தான் அது கரெக்டாக செயல்படும், அவர் வந்து தலையில் கை வைக்கணும் அப்படின்றது இல்லை. நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்வது ஏதோ ஒரு வாழ்க்கை, வந்தோம் சர்ச்சுக்கு போனோம், பந்தியில் இருந்து கலந்துட்டோம், நான் இன்றைக்கி பந்தியில் கலந்து கொண்டேன், நான் இன்றைக்கி சர்ச்சுக்கு வந்துட்டேன், 2 பாட்டை கேட்டோம், 2 செய்தியை கேட்டோம், போனோம் வந்தோம், அப்படி இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்வது ஒரு விக்டோரியஸ் லைஃப், ஒரு வெற்றியின் வாழ்க்கை. கர்த்தர் உங்களை என்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற ஒரு வாழ்க்கை. எந்த இடத்துல பிரச்சனை இருக்கோ கடவுள் வார்த்தை, ஆண்டோட வார்த்தையை அதுக்குள்ளே வச்சுட்டார். எல்லா வல்லமையும் எங்கே வச்சுட்டார்னா வார்த்தைக்குள்ளாக வச்சுட்டார். உங்களுக்குள்ளாக ஆண்டவர் வார்த்தையை வைத்திருக்கிறார். ஆகவே நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு வெளிச்சமாக இருக்கும். உங்கள் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உங்கள் பிள்ளைகள் சமாதானம் எப்படி இருக்குமா? பெரிதாக இருக்கும். அப்படின்னா அந்த வார்த்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதை விசுவாசிக்க வேண்டும். பரிசுத்தமே எப்படி வருது? வார்த்தையினால தான் பரிசுத்தம் வருது. ஆமென். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க? இயேசு ரத்தத்தினால நான் என்ன பண்ணுறேன்? பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்கிறேன். கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லுது, நம்மளை நீதிமானாக்கும்படி அவர் சிலுவையில் மரித்தார். அவர் சிலுவையில் மறுத்ததுனால என்னோட பேரை மாற்றி வச்சுட்டாரு. என்னோட பேரை என்ன ஆக்கிட்டாரு? நீதிமான ஆக்கிட்டாரு. ஆமென். அல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவச்சனமே, அப்போ பரிசுத்தம் உங்கள் வாழ்க்கையில் வேணும் என்று சொன்னால் தேவனுடைய வசனத்தில் பரிசுத்தம் இருக்கிறது. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. 1 பேதுரு 1:19. நீட் ஹோலினஸ். நமக்கு என்ன வேணும்? பரிசுத்தம் வேண்டும். அது எங்கே இருக்குது? தேவனுடைய வார்த்தையில் இருக்குது, தேவனுடைய வசனத்தில் இருக்குது. பாருங்கள், இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நம்ம தெரியாமல் நம்ம இருக்கிறோம். அநேக காரியத்தில் நம்ம பார்த்திங்கன்னா ஞானம் இல்லாதவர்களாக இருக்கிறோம். நான் சொன்னேன் உறுதியும் நிச்சயம் வேணும். உங்களுக்கு கன்வின்ஸ் ஆகிக்கணும். எனக்கு யார் தான்? கர்த்தருடைய வார்த்தை தான் என்னை பலப்படுத்தும். பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவாலே எல்லாவற்றும் செய்ய எனக்கு என்ன உண்டு? ஆமாம். இதெல்லாம் எதுலேருந்து வருதுங்க? தேவனுடைய வார்த்தையிலேருந்து வருது. ரொம்ப சோர்ந்து போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி ஆண்டவர் என்னோட கூட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பைபிளை திறந்து நீங்கள் வாசிங்கன்னா அன்னைக்கு ஆண்டவர் உங்களோட கூட பேசுவார். அன்னைக்குன்னு இல்லை, என்னைக்கும் பேசுவார். எப்பொழுதும் ஆண்டோட வார்த்தையை தியானித்து கொண்டே இருந்தீங்கன்னா, எப்பொழுதும் ஆண்டோட வார்த்தை உங்கள் உள்ளத்துக்குள்ளே போட்டு அப்படியே அசை போட்டே இருந்தீங்கன்னா அந்த வசனம் உங்களை பெரியவனாக்கும். அந்த வசனம் உங்களை உயர்த்தும். எந்த மனுஷனும் உங்களை உயர்த்த தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக தேவனுடைய கிருபையும் தேவனுடைய இரக்கமும் உங்கள்கிட்ட வந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்கள் மீது தரித்திருக்கும். ஆகவே பிரியமான தேவச்சனமே, இந்த ஆசீர்வாதத்துக்கு வசனத்தில் சொல்லப்பட்ட, வேதாகமத்தில் சொல்லப்பட்ட மிகப்பெரிய பணக்காரன் யாருன்னா ஆபிரகாம்.
ஆபிரகாம் ஏன் அவன் பெரிய பணக்காரனா, வாக்குத்தத்தம் பண்ணதை சுதந்திரித்து கொண்டான். ஆண்டவர் சொன்னார், நீ ஆசீர்வாதமாய், இது அவனுக்கு மாத்திரம் இல்லை, உங்களுக்கும் ஆண்டவர் சொல்றார், நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. சொல்லுங்க, நான் ஆசீர்வாதமா இருப்பேன். தரித்திரமா இல்லைங்க, கஷ்டப்படுறதுக்காக ஆண்டவர் உலகத்தில் வைக்கல. அது உலகம், அது அப்படி இருக்கும். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம் எல்லாம் ஆண்டவராகிய தேவன் கொடுக்கிறவர். யாரையும் ஆண்டவர் அற்பமாக எண்ணுகிற தேவன் அல்ல. எல்லாத்தையும் ஆண்டவர் எப்படி எண்ணுகிறார்னா, ஆசீர்வாதமாக இருக்கணும், இந்த பூமியில் நீங்கள் கஷ்டப்படணும், இந்த பூமியில் நீங்கள் வேதனைப்படணும்னு ஆண்டவர் வைக்கல. அந்தந்த வார்த்தையை வைத்து வைத்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களே ஆசீர்வதிப்பார். ஆகவே இந்த உலகத்தில் சுதந்திரிக்கக்கூடிய எல்லா வாக்குத்தத்தங்களும் கிட்டத்தட்ட 7500 வாக்குத்தத்தம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது எவ்வளோ வேணால் இருந்துட்டு போடும். ஆனால் உங்களுக்குன்னு பிடித்த ஒரு வார்த்தை ஆண்டவர் இந்த நாளுக்குள்ள ரேமாவை கர்த்தர் கொடுப்பார். இருக்கீங்களா? ஆண்டவர் ரேமாவை கர்த்தர் கொடுப்பார். ரேமானா ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, அது அப்படியே உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக வரும். அந்த தீர்க்க தரிசனமாக வருகிற பொழுதுதான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். நான் காலையில் பைபிள் எடுத்து வேகமாக வாசித்தேன். ஆண்டோட வசனத்தை படிச்சுட்டு வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம், அப்புறம் மீதி. அப்போ வசனத்தை எடுத்து பார்க்கும்பொழுது என்ன வசனம் வந்துச்சுன்னா, ராஜாக்களில் 3ஆம் அதிகாரத்தில் அந்த சாலமன் கேட்குறான், ஆண்டவரே ஞானத்தை கொடுங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ செல்வத்தை கேட்கல, பகைவர்களை ஜெயிக்கணும்னு கேட்கல, அப்புறம் எல்லாத்தையும் எதுவும் கேட்கல, நீ என்னத்தை தான் கேட்ட, ஞானத்தை தான் கேட்ட. அதனால் நான் என்ன பண்ணுறேன், நான் ஞானத்தையும் தரேன் உனக்கு, அதுக்கப்புறம் ஐஸ்வர்யத்தையும் தரேன், புகழ்ச்சியும் தரேன். எப்படி பாருங்கள் ஆண்டவர் சூப்பராக அவர் சொல்லுவார், எல்லாத்தையும் தரேன்னு பாரு. அப்படி தான் நம்ம அப்பா. நீங்கள் ஒன்று கேட்டிங்கன்னா ஆண்டவர் நிறைய கொடுக்க தெரியும். 5 அப்பம் 5000 பேர் மேலே சாப்பிட்டு மீதி எவ்வளோ எடுத்தாங்க? ஆமாம், அந்த அப்பத்தை எடுத்து உடனே கொடுக்கல, அந்த அப்பத்தை எடுத்து பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு கொடுக்க ஆரம்பித்தார். ஆகவே பிரியமான தேவச்சனமே, ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிக்க முடியும். எப்படி ஆஸ்வதிக்க முடியும்? ஆண்டவருடைய வஸ்திரத்தின் மூலமாக ஆஸ்வதிக்க முடியும். ஆண்டவர் சுகம் கொடுக்க முடியும். எப்படி சுகம் கொடுக்க முடியும்? ஆண்டவருடைய வார்த்தை மூலமாக சுகம் கொடுக்க முடியும். ஆண்டவர் செழிப்பாக்க முடியும். எப்படி செழிப்பாக்க முடியும்? தேவனுடைய வார்த்தை வைத்து கர்த்தர் செழிப்பாக்க முடியும். இந்தந்த வசனங்களெல்லாம் எங்கே இருந்து சொல்லி நீங்கள் எல்லாவற்றையும் எடுத்து நீங்கள் படிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த வார்த்தை வெறுமனே ஆண்டவருக்கு என்ன செய்யாது? திரும்பி போகாது. அதில் சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறும்படி, எப்படி ஒரு மிசைல் புறப்பட்டு போதோ அது பாதி புறப்பட்டு கர்த்தருடைய வார்த்தை உங்களிடத்தில் வரும். மார்க் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாம். அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அப்படியே வச்சுக்கோங்க. அவர் அந்த அந்த அதிகாரத்தில் அப்படியே வச்சுக்கோங்க. எதில் போனாங்க? அக்கறைக்கு போகணும். எதில் போகணும்? ஆமாம், அப்படி நடந்தையா போட்டி நடையாக நடந்து போயிடலான்ட்டு போகல, படகுல தான் போகணும். நீங்களும் நானும் அன்றைக்கி அந்த கடலில் இருந்த படகு, இன்றைக்கி நம்ம வாழ்க்கையும் ஒரு படகு மாதிரி தான். இந்த படகுல தான் போகிறோம். படகுல போன பிறகு என்ன நினச்சுன்னா, படிங்களேன், அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொன்று போனார்கள். வேறே படவுகளும் அவரோட கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. பாருங்க, படகு என்னமா மிதக்கத்தக்கதாக, போகத்தக்கதாக இல்லை, நிரம்பத்தக்கதாக. உங்க பிரச்சனை மூழ்கி போகிற பிரச்சனை இருந்தாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் மூழ்கி போக மாட்டீங்க. படகு மூழ்கத்தக்கதாக என்ன வந்துருச்சு? உள்ளற தண்ணி வந்துருச்சு. தண்ணி வந்த உடனே நேச்சுரலாக நம்ம, நீங்கள் போய் பாருங்கள், நானும் அந்த போயிருக்கேன், இந்த அந்தமானில் ஒரு மினிஸ்ட்ரிக்கு போயிருந்தேன். அப்போ இங்கேருந்து அந்த அந்தமான்லேருந்து இன்னொரு ஐலாண்டுக்கு போனோம். அங்கே போனோன்னா பார்த்தீங்கன்னா எல்லாம் உட்காராங்க, காரு நிற்கிது, பைக்கு நிற்கிது, அதான் போட்டில் எல்லாமே நிற்கிது, மனுஷனும் நிற்கிறாங்க, எல்லாருமே நிற்கிறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா அவன் ஓட்டிட்டு போகிறத பார்த்தா பயமாக இருக்குது. அப்படியே காற்று அடிக்குது, திடீர்னு மழை பெய்யுது, திடீர்னு உண்மையிலே நீங்கள் அந்த மாதிரி போட்டில் நீங்கள் போனீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் அந்த பிரச்சனை. நம்ம சும்மா அப்படியே சுழல் காற்று வந்துச்சு, அலை அடிச்சிச்சு அப்படின்ட்டு படிச்சுட்டு போயிடுறோம். அதில் உண்மையாக நீங்கள் போய் பாருங்கள், பயந்து அவ்வளோ தாண்டா நம்ம மேட்டர் க்ளோஸ் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அந்த படகை ஓட்டுறவன் ஏதாவது கவலைப்பட்டானா? அவனும் உங்களை மாதிரி கவலைப்பட்டானா கொண்டு போய் என்ன பண்ணிடுவான்? ரொம்ப கவுத்துட்டு போயிடுவான்.
அவன் என்ன பண்ணா சந்தோஷமாக போட்டுறான். ஒரு நாளைக்கு 10 ட்ரிப்பு 15 ட்ரிப்பு அடிச்சுட்டே இருக்கான் அவன் பாட்டுக்கு. நம்ம என்றைக்கோ ஒரு நாள் போகிறோம், அன்னைக்கு பார்த்து தான் காற்று பயங்கரமாக அடிக்கும். ஆனால் அதை பற்றி கவலைப்படுறதே இல்லை. தண்ணிலாம் மேலே விழுவுது. அப்போ இந்த தண்ணிலாம் மேலே விழுந்தோடனே பயம் உண்டாயிடுச்சு. ஏன் பயம் உண்டாச்சு? ஏன் சுழல் காற்று வந்துச்சு தெரியணும் உங்களுக்கு. ஏன் இந்த வியாதி வந்துச்சு, ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு தெரியணும் உங்களுக்கு. ஏன் வந்துச்சுன்னா 5ஆம் அதிகாரம், மார்க்கில் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் எடுத்து வாசித்து பாருங்க. பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரேனுடைய நாட்டில் வந்தார்கள். அவர் படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறைகளில் இருந்து அவருக்கு எதிராக வந்தான். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் அநேகந்தரம் விலங்கினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. என்ன பிரச்சனைனா, பிசாசு ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு தெரிஞ்சு போச்சு வராரு அவரு, இந்த ஆளை காலி பண்ணும், இந்த ஆளை என்ன பண்ணக்கூடாது, நாட்டுக்கு விடக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணிட்டான், புயல வர ஆரம்பிச்சிட்டான். ஆண்டவர் அப்படியே முழுகாட ஆரம்பிச்சிட்டான். ஒரு காரியம் செய்யும் பொழுது, நல்ல காரியம் நீங்கள் நினச்சிருக்கலாம், இதை நடத்துவேன் அப்படின்னு சொல்லி இதை செய்வேன். உங்கள் வீட்டுக்கு நீங்கள் ஒரு வீடு வாங்க போகிறீங்க, இல்லை ஒரு கார் வாங்க போகிறீங்க, இல்லை ஒரு பைக் வாங்க போகிறீங்க, இல்லை ஒரு திருமண காரியம் பேச்சு பார்த்து நடந்து கொண்டு இருக்கிறது, இல்லை குழந்தை பாக்கியம். நேற்று ஒருத்தன் பேசினாங்க, பாஸ்டர் நீங்கள் அன்றைக்கி ஜோம் பண்ணீங்க, இப்போ நான் கன்சீவாக இருக்கேன், எனக்கு என்ன சுகப்பிரசவம் வரணும், எனக்கு கொஞ்சம் ஜோம் பண்ணுங்க அப்படின்னாங்க. நான் ஜோம் பண்ணி விட்டேன். ஏன்னா பிசாசுக்கு தெரியும், நீங்கள் நல்லது பெற போனீங்கன்னா உங்களை தடுப்பதற்கு பல முயற்சிகளை செய்வான். இயேசு கிறிஸ்துவை தடுத்தான். இந்த அக்கறைக்கு போவேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் அக்கறைக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னாச்சுன்னா பயங்கரமான சுழல் காற்று. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடல் அலைகள் படகுல மோத ஆரம்பிச்சு. இன்றைக்கி பிரச்சனை மேலே பிரச்சனை, போராட்டத்தின் மேலே போராட்டம், ரொம்ப கஷ்டம் பாருங்க, ரொம்ப போராட்டம், ரொம்ப பாடுகள், குடும்பத்தில் பிள்ளைகள்கிட்ட வியாதியினால் பெரிய போராட்டம், வாழ்க்கை முழுவதும் போராட்டம், கஷ்டங்கள், துக்கங்கள், பாரங்கள், சந்தேகங்கள், பயங்கள், அநேக காரியங்கள் வாழ்க்கையில் வருகிறபடினால நமக்குள்ள பயத்தையும் பீதியையும் உண்டாக்கி என்ன ஆகுமா, இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கும் என்று சொன்னால், பிரியமான தேவ சின்னமே, இன்றைக்கி ஆண்டவராகிய தேவன் உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யப்போகிறார். நீங்கள் பயத்திலேருந்து வெளியே வாங்க, பீதியிலிருந்து வெளியே வாங்க, சந்தேகத்திலிருந்து வெளியே வாங்க. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் உங்களை பள்ளத்தில் தொண்டு போய் தள்ள மாட்டார். படகுல ஆண்டவர் தான் சொல்கிறாரு, எங்கே போகலாம், அக்கறைக்கு போகலாம். ஆனால் என்ன பண்ணுறாங்க, அக்கறைக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன வந்துருச்சு, சுழல் காற்று வந்துருச்சு. அதுக்கப்புறம் அலைகள் வீச ஆரம்பிச்சு, காற்று வீச ஆரம்பித்தது, படகு மோதுது மத்திர படகுல தண்ணீர் நிரம்பி மூழ்கத்தக்கதாக போயிடுச்சு. இதெல்லாவற்றையும் யார் சந்திக்கிறார்கள் என்று சொன்னால், இதெல்லாவற்றையும் சீஷர்கள் சந்திக்கிறார்கள். பயம் உண்டாயிற்றவர்களுக்குள்ள. ஆண்டவராகிய தேவன் உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் படகுல போகிறது மாதிரி சில பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் இன்றைக்கி ஒரு நற்செய்தி, நீங்கள் படகுல போனீங்கன்னா ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். உங்கள் வாழ்க்கை இன்னும் படகுல கர்த்தர் இருப்பார். ஆமென். இந்த படகுல யார் இருக்காருன்னா, இயேசுவும் கூட தான் இருக்கார். இயேசு இல்லாமல் இல்லை. இயேசு இருக்கும் பொழுதே இந்த படகுல தண்ணி நிரம்ப ஆரம்பிக்குது. ஆனால் அவருக்கு ஏதாவது ஆச்சா? அவர் ஏதாவது கவலைப்பட்டா, ஐயோ நம்ம பாட்டு அக்கறைக்கு போகணும்னு சொல்லிட்டோம், ஆனால் இப்படி காத்தடிக்குது அப்படின்னு அவர் கவலைப்பட்டாரா? அவர் என்ன பண்ணாரு, கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாய் இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, பாருங்க, அவருக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சா? அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, நித்திரையா இருக்காரு. அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவர் எதுவும் பதில் பண்ணல. எல்லாம் அவருக்கு வந்தது தான், அவங்களுக்கு வந்தது தான் இவருக்கும். இவர் ஏதாவது பயந்தாரா? கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் பயப்பட மாட்டீங்க. இருக்கீங்களா? கர்த்தர் உங்களோடு கூட இருந்தால் நீங்கள் பயப்பட மாட்டீங்க. நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? இவர் கவலைப்பட்டதும் இல்லாமல் ஆண்டவரை கவலைப்பட வச்சுட்டான். சொல்கிற வார்த்தையில் இருக்குங்க. நான் சொன்ன பார்த்தீங்களா, இந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தைனா, ஒருத்தனை பேசி அவனை உருவாக்குற வார்த்தையாக இருக்கணும். அவன்கிட்ட பேசி அவனை பயத்தை உண்டாக்கி, டாக்டருங்களாம் இருக்காங்க, சில டாக்டர்ஸ்லாம் பயத்தை மேக்ஸிமம் உண்டாக்கிடுவாங்க. நீ அப்படி தான், அவ்வளோதான், இல்லை அவ்வளோதான், இன்னும் 10 வருஷம் தான், இன்னும் 15 வருஷம் தான், இன்னும் 2 வருஷம் தான். என்னைக்கு சொன்னாங்க, நீங்கள் படியில் இறங்கி கீழே போகிறதுக்குள்ளே நீங்கள் ஹார்ட் அட்டாக் வந்துருங்க உங்களுக்கு, அதனால் சீக்கிரமாக அவங்க ஆப்ரேஷன் பண்ணிக்கோங்க. பயங்கரமாக இந்த சைடில் ஒரு பிளாக் இருக்குது, அந்த சைடில் ஒரு பிளாக் இருக்குது, இம்மிடியேட்டாக ஆப்ரேஷன் பண்ணணும். நீங்கள் படியில் இறங்கி போகிறதுக்குள்ள முன்னாடி உங்களுக்கு டெத் ஆயிரும்.
இப்படி டேரெக்டாகவே பேஷண்ட்டை சொன்னால் அவன் என்ன ஆவான்? நான் சொன்னேன்னே எனக்கு ஒவ்வொரு அழுக ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் நான் டயட்டில் சரியாக இல்லை, நான் என்னுடைய குறையினால நான் வந்து அதில் வந்தது போனதெல்லாம் சாப்பிட ஆரம்பித்ததுனால என்ன ஆச்சு, திருப்பி ஒரு பிளாக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் திருப்பி இப்போ ஒரு கம்பியை வச்சு விட்டாங்க, உள்ள ஒரு கம்பி வச்சுருக்காங்க, ஸ்ப்ரிங்கி மாதிரி ஒரு கம்பி இந்த உள்ளுக்குள்ளே இருக்குது. எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, ஆனால் எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா நான் என்ன பண்ணேன், நான் வச்சப்போ நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். ஆடாடே கம்பியை வைக்கிறீங்களாடா ஆயுர்வேதத்தில், இல்லைன்னா பிழைக்க முடியாது. ஸ்ப்ரிங்கி மாதிரி ஒரு கம்பி இருக்குது, உள்ளே வச்சுட்டு அசால்ட்டாக போன்ட்டானுங்க, அவ்வளோதான். இன்னும் அதில் தான் ஓடிட்டுருக்கு பாருங்கள். எதில் ஓடிட்டுருக்கு? விசுவாசத்தில் ஓடிட்டுருக்கு. ஆமே, அந்த ஸ்டண்ட்டில் ஓடல, அந்த விசுவாசத்தில் ஓடுது. அதெல்லாம் தாங்கிக்கலாம். ஆனால் சில பேர் பண்ணுற செய்கைகள், சில பேர் பேசுகிற வார்த்தைகள், அது எப்படின்னா இருதயத்தில் குத்தப்பட்ட மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறது. ஆண்டோட பிள்ளைங்க, நீங்கள் நல்லதை பேசுங்க, கட்டி எழுப்புங்க, அநேகரை ஆசுவத்துக்குள்ளே வழி நடத்துங்க. கர்த்தர் ஆசுவா. அலைகள் மோதிக்கொண்டே இருந்துச்சு, நிற்கும்னு பார்த்தா நிற்கலை. இயேசுவை கூப்பிட்ற வரைக்கும் ஆளை என்ன செய்யலை, நிற்கலை. இன்னும் அடிச்சுட்டு இந்த மாதம் முடிஞ்சிடும், அடுத்த மாதம் முடிஞ்சிடும், இன்னும் கொஞ்சம் நாளில் முடிஞ்சிடும். எதிர்பார்க்கீங்க, அலை இன்னும் அதிகமாகிட்டு தான் இருக்குது, இன்னும் அதிகமாகிட்டு தான் இருக்குது. அலைகள் மோதிக்கொண்டே தான் இருக்கிறது, காற்று அடிச்சுக்கொண்டே தான் இருக்குது, படகுல தண்ணி நிரம்பிக்கொண்டே தான் இருக்குது. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்கும். அடிச்சு பிரச்சனை மேலே பிரச்சனை. இந்த மாதம் ஒரு பிரச்சனைனா அடுத்த மாதம் ஒரு பிரச்சனை, ஒரு நாளை கடக்கிறதே பிரச்சனை. இன்றைக்கி கர்த்தருடைய வசனம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா அமர்ந்து சமாதானமாக கர்த்தருடைய சமூகத்தில் இருப்பீங்க. இவன் சாப்பிடுவான்னு தெரியும், அப்பொழுது என்ன அந்த அமைதியாக இருந்தார். இவன் சாப்பிட்டானே, பழத்தை சாப்பிட்டானே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விட்டாரா? உடலை அவனை. ஆதாம் நீ எங்கே இருக்காருன்னு அப்படி கேட்க ஆரம்பித்தார். உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்குறார், நீங்கள் எங்கே இருக்கீங்க? கர்த்தர் வார்த்தை அனுப்புவார், சுகப்படுத்துவார். ஆமென். போகக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்களா, ஆனால் நடந்து வந்தாலும் அவங்க இந்த விசுவாசத்தை அவங்க ஏற்றுக்கொள்ள முடியல. அதனால் என்ன பண்ணாங்க, முறுமுறுத்துட்டே வந்தாங்க. அதனால் அவங்களுக்கு ஆசீர்வாதமே இல்லாமல் போச்சு. ஜோசுவாவோட சந்ததி தான் எங்கே போச்சுன்னா கானானுக்கு போச்சு ஒழிய மற்றவங்க யாரும் அதை சுதந்திரத்து கொள்ளவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால் அவங்களுடைய இருதயத்தில் தோண்டின, அவங்க எண்ணத்தில் தோண்டின துர்ச்செய்திகள், அவிசுவாசமான வார்த்தைகள், இந்த எல்லாம் யுத்தம் நடக்கிறது. அந்த நாளில் பார்த்திங்கன்னா கானானை சுதந்திரிக்கணும்னா சும்மா கானானை சுதந்திரிக்கல. ஏத்தேர் இருந்தாங்க, கிர்காஸ் இருந்தாங்க, அப்புறம் எபேஸ் இருந்தாங்க, நிறைய பேர் 7 வகையான ஜாதிகள் இருந்துச்சு. அவங்களெல்லாம் யுத்தம் பண்ணணும், யுத்தம் பண்ணி தான் அவங்கள கானானை பிடிக்கணும். ஆனால் நம்ம காலத்தில் யுத்தம் அது கிடையாது. உங்களோட எண்ணம் தான் யுத்த களம். இந்த பேட்டில் ஃபீல்டு எங்கே இருக்குன்னா இந்த மைண்டில் இருக்குது. இந்த மைண்டில் என்ன இருக்குன்னு சொன்னால் யுத்த களம் இதில் இருக்குது. இதில் தான் யுத்தம் நடந்து கொண்டு இருக்குது. பிசாசு நிறைய சந்தேகங்களை கொடுப்பான், நிறைய பயத்தை கொடுப்பான், நிறைய காரியங்கள். இந்த காரியம் இப்படி முடியாது நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, அது பயங்கரமான காரியம். நீ சாதாரணமாக நினச்சிட்ட, ஆறு எப்படி நடக்குதுன்னு பாரு. இந்த வியாதியம் ஐயோ இதில் இருக்கவங்க 3 மாதம் தாங்க டைம், அதனால் நீ இருக்கிறதெல்லாம் அவருக்கு பிரியப்பட்டதெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போவானுங்க நம்ம ஆளுங்கெல்லாம். அவன் ஜெபிக்க மாட்டாங்க, அவர் என்னென்ன ஆசைப்படுறாரோ அதெல்லாம் கொடுங்க, அவர் சாப்பிட்டோம். இல்லை, அந்த வியாதியை மாற்றுங்க. நம்புறீங்களா? அல்லேலூயா. உங்களால் முடியும். பிரியமான தேவச்சனமே, இயேசு எழுப்புறாங்க. நாங்கள் மடிந்து போகிறது உங்களுக்கு கவலை இல்லையா? இப்படி செய்யக்கூடாதா, இப்படி பண்ணக்கூடாதா, என்ன இருந்தாலும் பாஸ்டர் இப்படி நடந்திருக்கக்கூடாதே, என்ன இருந்தாலும் பாஸ்டர் இப்படி சொல்லக்கூடாதே, இப்படி சொல்லிட்டாங்களே, அப்படி கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை பெரியவன் ஆக்குவது அவர் தான். ஆனால் உங்கள் குப்பையிலேருந்து உயர்த்துவது அவர் தான். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதும் அவர் தான். அவர் உங்களை கீழே தள்ள மாட்டார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாளுக்கு நாள் கர்த்தர் உங்களை ஆளுடைய உயர்த்தி கொண்டே போவார். ஆகவே இந்த பேட்டில் எங்கே இருக்குன்னு சொன்னால், யுத்தம் எங்கே இருக்கும் என்று சொன்னால் நம்ம மைண்டில் தான் அந்த யுத்தம், நம்முடைய எண்ணங்களில் தான் யுத்தம். சந்தேகங்கள், பயங்கள், திகில். சில இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு, சர்ப்பங்களைப் போல வினாக்கள் உள்ளவராகும், புறாக்களைப் போல கபடற்றவங்களாம். ரெண்டையும் ஆண்டவர் சொல்லியிருக்கார். இந்த எண்டும் சொல்லியிருக்கார், அந்த எண்டும் சொல்லியிருக்கார். அதனால் பரவாயில்ல, நான் விசுவாசி, எனக்கு அப்படி தான் பிரச்சனை இருக்கும் அப்படின்னு டோன்ட் கன்வின்ஸ். நீங்களே கன்வின்ஸ் காய்க்கிறது. என்கிட்ட சொல்லுவாங்க, நீங்கள் பிசாசை விரட்டுறீங்களே, அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை. இயேசு வரான்னு தெரிஞ்சு தான் பிசாசு என்ன பண்ணுறான், சுழல் காட்டை உண்டாக்குறான், அலையை ஓடுறான், முழுகடிக்க பார்க்குறான், அங்கேயே காலி பண்ணிடுறான், அந்த கடல்லே வச்சு காலி பண்ணணும்னு நினைக்கிறான். என்கிட்ட சொல்லுவாங்க, நீங்கள் பிசாசை துரத்துறீங்க, அதனால தான் உள்ள பிரச்சனை. பிசாசோட பெரியவர் உலகத்தில் இருப்போல எனக்குள்ளே இருப்பவர்
பெரியவர். ஆகவே இந்த பிசாசு என்ன 1000 பிசாசை துரத்துறதுக்கு தேவன் வல்லமை கொடுத்துருக்கிறார். இந்த லேகியோன்ற வர 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் ஆரம்பிச்சிக்கல, அவன்கிட்ட பார்த்தீங்கன்னா 1000 கணக்கு அவன்கிட்ட கேட்குறாரு, நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு கேட்பாரு. அது சொல்லுவாங்க, நாங்கள் லேகியோன்மா. லேகியோன்னா 6000 பிசாசுகள் இருந்துச்சு. அது என்ன நினச்சிச்சுன்னா, இவர் வரக்கூடாது, நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் சிரித்து பேசி குடும்பத்தோடு உட்காந்து காப்பி குடிக்கக்கூடாது, காலையிலே சண்டை போட்டுடணும். அதான் அவனோட வேலை. ஏசு கிறிஸ்துக்கு பார்த்தீங்கன்னா, அவர் தண்ணியில் அப்படியே போட்டில் வர பார்த்தீங்கன்னா, தண்ணிலாம் அடிக்கிறப்போ அவருக்கு ஏர் கண்டிஷன் மாதிரி இருந்து நல்லா தூங்கிட்டார். பிரச்சனையை நீங்கள் என்ன பண்ணணும், சாதாரணமாக எடுத்துக்கணும். ரொம்ப பெருசாக ஓவராக டேக் ஓவர் பண்ணிக்காதீங்க. பிசாசோட காரியங்கள் பிசாசுக்கு தான், உங்களுக்கு கிடையாது, எனக்கு கிடையாது. கர்த்தர் தம்முடைய வல்லமையை கர்த்தர் வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார். பிரியமான தேவஜனமே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆகவே நீங்கள் தோல்வி உங்களுக்குள்ளே உண்டாயிருக்கும் பொழுது என்ன பண்ணணும்னா, நீங்கள் அந்த தோல்விக்கு எதிராக பேச வேண்டும். உங்களுக்குள்ளே வியாதி இருக்கும் என்று சொன்னால், நீ வியாதிக்குரிய வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. உங்கள் எதிர்காலம் எப்படி தெரியல பிரதர், இப்படியே போயிட்டே இருந்தால் அது மூழ்கி போயிடும் பிரதர். நானும் பார்த்தேன் பிரதர், நானும் அழுது பார்த்துட்டேன், ஜோம் பண்ணி பார்த்துட்டேன். காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அப்படி ஜோம் பண்ண, அழுது ஜோம் பண்ண பிரதர். இன்னும் எங்களுக்கு ஒன்றுமே நடக்கலை பிரதர். அப்படி பிரதர், இப்படி பிரதர். ஆமாம் பிரதர், போங்க பிரதர், நீங்கள் பிரதர், நாங்கள் பிரதர். கஷ்டமாக இருக்குது பிரதர், ரொம்ப பாடாக இருக்குது பிரதர். அப்படிலாம் சொல்லாதீங்க. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமென். நீதிமொழிகள் 30:32 எடுத்து வாசிக்கலாம். நீ மேட்டிமையானதினால் பைத்தியமாய் நடந்து துர்சிந்தை உள்ளவனாய் இருந்தபடியினால் கையினால் வாயை மூடு. என்னவா? சில நேரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, கையினால் வாயை மூடு. சிலது பேசாத, இது வந்துடும், இது நடக்கும், இது இப்படி ஆயிரும், நீ செத்து போயிருவ, அவ்வளோதான். உன் காலு கொஞ்சம், எனக்கு கால் கொஞ்சம் நல்லா வளைச்சிடுச்சு. இந்த வழியை பார்த்தோன்னா எனக்கு உள்ள பயம் வந்துச்சு. ஐயோ, நம்ம நடக்க முடியாது, என்ன பண்ணுறது, எப்படி ஊழியம் செய்கிறது, எப்படி ஆண்டோட வார்த்தையை போடுறது, நிறைய இடத்துக்கு போகணுமே. அப்படி பிசாசுக்கு நிறைய இது கொடுப்பான் பாருங்கள், ஐடியா, பயத்தை கொடுப்பான் பாருங்கள். அதுக்கெல்லாம் நம்பாதீங்க. மேட்டிமையானதை பைத்தியமாய் நடந்து துர்ச்சிந்தை உள்ளவனாய் இருந்தே ஆனால் கையை, ஆமாம், நிறைய பேர்த்துக்கு அதை செய்யணும். துர்ச்சிந்தையான காரியங்கள்லாம் வரும், அதை நம்பாதீங்க. உங்கள் வாய் எதனால் நிரம்பி இருக்கணும்னா, தேவனோட வார்த்தையால் நிரம்பி இருக்க வேண்டும், விசுவாசத்தினால் நிரம்பி இருக்க வேண்டும். நிறைய பேரோட வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு, ஒரு பிரச்சனை இல்லைங்க, ஒரு நாளைக்கு 1008 பிரச்சனைங்க. எப்படிங்க, நாமளும் மனுஷன் தானங்க, எப்படிங்க சந்திக்க முடியும்? நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா பார்சல் வரும், இந்த அமேசான்லேருந்து பார்சல் வரும், ஸ்னாப்டீலேருந்து பார்சல் வரும், அப்புறம் வேறு என்ன இருக்குங்க, ஃப்ளிப்கார்ட்லேருந்து பார்சல் வரும். வந்தோன்னே என்ன பண்ணுறோம், உங்கள் பேரை கேட்பாங்க இல்லையா? உங்கள் பேரை கேட்டோன்னா என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, என்ன போடுவீங்க, கையெழுத்து போடுவீங்க. ஆமாம், கரெக்டாக சொன்னீங்க. கையெழுத்து போட்டு நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி. எனக்கு ஹார்ட் அட்டாக்கு, கையெழுத்து போட்டு வாங்கிடுறேன். ஆமாம், என்னன்னு கேட்கறது கூட கூடாது. ஆமாம்மா, கொடு, எனக்கு தான். அதுக்கு முன்னாடியே கையெழுத்து போட்டு வாங்கிடுறது. அது என்னது, ஏது, எங்கேருந்து வந்திருக்கு, யார் அனுப்பிச்சா, என்ன பண்ணால், எதையுமே கேட்கறதில்ல. எல்லாத்தையும் கையெழுத்து போட்டு வாங்கிறதுனால தான் இன்றைக்கி பிரச்சனை. கையெழுத்து போட்டு வாங்காதீங்க. பார்சல் உங்களுக்குன்னு வந்துச்சுன்னா வாங்குங்க. ஆனால் பார்சல் வந்து பிசாசு அனுப்பிச்சிட்டே இருப்பான் டெய்லி. நான் அதெல்லாம் என்ன பண்ணுறது, இயேசு நாமத்தில் போ அப்படின்னு சொல்லி வேட்டி விட்டு உட்காந்துட்ருக்கேன். நல்லவர். யோசுவா பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, யோசுவா, மோசே இருந்தான், இப்போ என் தாசன் மோசை போயிட்டான், அப்போ நான் மோசையோட தேவன் நான் இருக்கிறேன். யோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. ஆண்டவர் பாருங்க, திட்டமான வார்த்தை சொல்ற, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு எதிராக நிற்பதில்லை. அப்புறம் நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. அப்புறம் சொல்றான், நான் உன்னை விட்டு என்னப்பா, மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன், ஒருவனும் உன் மேல கை போடுறதில்லை. அதில் அப்புறம் சொல்ல, நான் உன்னை விட்டு என்ன செய்யல, விலகுவதில்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்க போது நீங்கள் பயப்படாதீங்க. அவர் உங்களை விட்டு விலக மாட்டார். ஆமென். அவர் உங்கள் மேலே கரத்தை வச்சார்னா வச்சது தான். ஆசீர்வாதம் நாளுக்கு நாள் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆமென். எதிர்த்து நிற்க ஒருவனும் ஒன்றா முடியாது, அப்படி ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. ஆனால் நீ என்ன பண்ணு, திடமனதாக இருந்து காரியத்தை நடப்பி ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை 8ஆம் வசனத்தை வச்சுக்கோங்க. என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திடமனதாயிரு. என்ன சொல்றார் ஆண்டவர், பலங்கொண்டு என்னவாரு, பயந்தாங்குடியா இருக்காத.
ஐயோ என்னோட பிள்ளை வாழ்க்கை எப்படி கவலைப்படாதீங்க. உங்கள் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உங்கள் பிள்ளைகள் சமாதானம் பெரிதாக இருக்கும். வசனம் சொல்கிறது, உங்கள் கர்ப்பத்தின் கனியை கர்த்தர் சிங்காசனத்தின் மேல் அமரச் செய்வார். உங்கள் பிள்ளையை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவச்சனமே, நீ பலன் கொண்டு திடமனதா இரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. ஆண்டவர் சொல்றாரு, இனி நீ திடமனதா இருந்து நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு இதை விட்டு என்ன செய்யாத, இடதுபுறமோ வலதுபுறமோ என்ன செய்யாத, விலகாத. கர்த்தருடைய வார்த்தையில் நிலைத்திருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். ஆண்டவர் சொல்ற என்ன சொல்றாருன்னா, இந்த நியாயப்பிரமாண புத்தகம், இந்த பைபிள் என்ன பண்ணணும், உங்க வாயை விட்டு என்ன பண்ணக்கூடாது, பிரியாதிருக்க கடவுது. ஆண்டோட வார்த்தையில் இருக்கணும். நான் சொன்னேன் இல்லையா, வசனம், இந்த வசனத்தில் இருக்கணும் ஆண்டவர் சொல்கிறார். அப்படி நீ இருந்தீன்னா அதை எப்படி இருக்கணுமா, இரவும் பகலும் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போனா ஒரு நாளைக்கு ஃபுல்லாக என்ன பண்ணணும், ஆண்டவர் உங்கள் சிந்தனை, உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய யோசனைகள் எல்லாம் தேவனுடைய வார்த்தையின் சிந்தனையாக நிரப்பப்பட வேண்டும். அதை என்ன பண்ணி கொண்டிருக்கணுமா, தியானித்து கொண்டிருக்கணும், நினைக்கணும். நான் வருகையிலும் நான் போகையிலும் நான் கைவிட்டு செய்கிற ஒரு காரியத்திலும் தேவனாகிய கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார்னு கன்வின்ஸ். அந்த நிச்சயம் உங்களுக்கு வேணும். நான் இன்னைக்கு ஜெபம் பண்ணியிருக்கேன், இன்னைக்கு நான் வேதம் வாசித்திருக்கேன், நான் ஆண்ட சமூகத்தில் இருந்திருக்கிறேன், அதனால் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார் நிச்சயம் உங்களுக்கு வேண்டும். இதுதான் ஆண்டவர் யார்கிட்ட சொல்கிறாருன்னா, ஜோசுவாட்ட சொல்கிறார். ஹல்லேலூயா. அப்படி இருந்தினா நீ பலன் கொண்டு திடமனதாக இரு. இந்த புத்தகம் வாயை விட்டு, வார்த்தை உங்கள் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. அதையே பேசி அதையே நினைத்து கொண்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே பிரியமான தேவச்சனமே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை ப்ராஸ்பரஸ்னா செழிப்பு. செழிப்புனா வெறும் பணம் மாத்திரம் நினைக்காதீங்க. சுகமும் ஒரு செழிப்பு தான். நல்ல சந்தோஷமாக இருப்பதும் சமாதானமும் ஒரு செழிப்பு தான். ஆமென். ஹல்லேலூயா. அங்கே போய்ட்டு ஆண்டவர் சமூகத்தில் போய் கெஞ்சி ஆண்டவரை கொடுங்க, ஆண்டவரை கொடுங்க, ஆண்டவரை கொடுங்க, ஆண்டவர் ப்ளீஸ், ஆண்டவர், ஆண்டவர் ராகாராதான் தாராபா யோராபா நாதா ராஜாதா, இப்படிலாம் ஆண்டவர் சொல்லி தராங்க. நான் வேதத்தில் பார்த்துருக்கேன், எங்கேயுமே அப்படி இல்லை. வேதத்தை என்ன போட்டிருக்குன்னா, நீங்கன்னா ராஜாக்களாகவும் ஆசை அப்படி தான் வச்சுருக்காரு. நான் ஒரு சின்ன பூச்சி, நான் ஒரு சின்ன புழு, இந்த அடியனை நினைத்தருளும். ஏன் ஆண்டவர் உன்னை வேலைக்காரனா வச்சுருக்காரு, வேலைக்காரனா கர்த்தர் வச்சுருக்காரு, ராஜாக்களை வச்சுருக்காரு, ஆசாரியால் வச்சுருக்காரு, வேலைக்காரன்ல. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். நம்புறீங்களா? ஆமென். இந்த சிந்தனை வர ஆரம்பிக்கணும் பாருங்கள். இந்த எண்ணம் வரணும். இதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார், வாயை என்ன பண்ணு, மூடு, வாயை திறந்து சொல்லிவிடாத. நீ சொன்னீங்கன்னா அந்த மிசைல் கதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா அது நடந்துடும். நீங்கள் நல்லது சொன்னீங்கன்னா நல்லது நடக்கும். தேவனுடைய வார்த்தையை பேசிங்கன்னா தேவனுடைய வார்த்தையில் ஒரு வல்லம் அதுலேருந்து புறப்பட்டு வர ஆரம்பிக்கும். உங்களை அப்படியே தலைகீழாக மாற்றிடும். டாக்டர் என்ன சொன்னாலும் கர்த்தர் ஆஸ்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே யோசுவாவுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த வார்த்தை, நீ உன்னை ஏற்றி யாரும் இருக்க முடியாது, உன்னை யாரும் எதுக்கவும் முடியாது, நீ போகாடெல்லாம் நான் இருப்பேன். நீ ஆனால் நீ என்ன பண்ணு, இந்த நியாயப்பிரமாண புத்தகத்தை உன் வாயிலிருந்து பிரியாதபடிக்கு எச்சரிக்கையாக இரு. அதை இரவும் பகலும் தியானித்து கொண்டே இரு. அப்பொழுது நீ புத்திமானாய் நடப்ப. எப்பொழுது? ஆண்டோட வார்த்தையை சொல்லும் பொழுது. யோசேப்பை பற்றி பார்க்கும் பொழுது, யோசேப்பை பார்த்தீங்கன்னா குழியில் போட்டாங்க இல்லையா? ஆனால் அதே குழியிலே கடந்தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, போத்திபார் வீட்டில் போட்டாங்க. போத்திபார் வீட்டில் என்ன பண்ணான், சாதாரண வேலைக்காரனாக போனான். கஷ்டப்பட்டான், அந்த வீட்டுக்கே எஜமானாய் மாறிட்டான், டேக் ஓவர் பண்ணிட்டான். கர்த்தருடைய ஆசிரமம் வந்தால் நீங்களும் ஆண்டவர் உங்களை டேக் ஓவர் பண்ண வச்சுருவார். ஆமென். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிறைச்சாலையில் போட்டாங்க. சிறைச்சாலை போட்டேன்னா அங்கே போன ஐயோ சிறைச்சாலை கைதியாக வரதான் இல்லை, அங்கே டேக் ஓவர் பண்ணிட்டான். அவன் சொல்கிறது தான் சாப்பாடு. சிறைச்சாலையில் போட்டால் அங்கே பெரிய ஆளானான். அவனை கொண்டு போய் அரண்மனையில் விட்டான். அரண்மனையில் பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறது தான் நடக்கும் எல்லாமே. அவனோட ராஜா சொல்கிறார், நீ தான் எனக்கு அடுத்தவன். இவன் அப்படி குதிரையில் போனான்னா ரோட்டில் போகிறவங்கெல்லாம் வரவங்கெல்லாம், தெருவில் போகிறவங்களாம் வரவங்களாம் அவன் குதிரையில் வரதை பார்த்து அவன் முன்னாடி முழங்கால் படிக்கிட்டு அப்படியே தாளை வணங்கி கொள்வார்களாம். அப்படி கர்த்தர் உயர்த்தினார். யாரை?
யாரை உயர்த்தினாரு? உங்களை உயர்த்த மாட்டாரா? உயர்த்துவார். வார்த்தை மாத்திரம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா கர்த்தர் உயர்த்துவார். ஆமென். கர்த்தர் உங்களை தோத்து போகும்படி கர்த்தர் வைக்கல, டேக் ஓவர் பண்ணும்படி கர்த்தர் வைப்பார். உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் டேக் ஓவர் பண்ணுவார். ரதத்தில் போகும்பொழுது எகிப்தியர்கள் எல்லாம் தாழ பணிந்து கொண்டார்கள். உங்களை பார்த்து கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். என்னை ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தர் உங்களை அதுக்கு என்ன வேணும்? முதலாவது ஆதியிலே உங்கள் வாழ்க்கையில் என்ன இருக்கணும்? வார்த்தை இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஆதியில் நமக்கு என்ன வார்த்தை இல்லை. இந்த நாளில் ஆரம்பிக்கும்போது தேவனோட வார்த்தையோடு ஆரம்பிங்க. வசனத்தை படிச்சுட்டு அதுக்கப்புறம் காப்பி குடிங்க, இல்லை காப்பி குடிச்சிட்டு வசனம் படிங்க, அதுக்கப்புறம் எல்லாம் வேணாலும் செய்யுங்க. வாண்டோட வார்த்தை உங்களுக்குள்ளே இருக்கணும். அந்த வார்த்தையை செயல்படுத்த ஆரம்பிங்க. ஜீவனை கர்த்தர் கொடுங்க. அந்த வார்த்தை அவருக்குள் இருந்தது, அந்த வார்த்தை அவர்கள் ஜீவனாக இருந்ததாம். ஆமாம், நம்ம அவசரத்துக்கு ஆண்டவர் கிடையாதுங்க. அவன் அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்து கொடுக்கிறவர். ஆமென், ஹல்லேலூயா. சகலமும் அவர் மூலமாய் உண்டாச்சு. ஆமென். சங்கீதத்தில் ஒரு பகுதி இருக்கு, சங்கீதம் 33:9 நினைக்கிறேன். அவர் சொல்ல ஆகும், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். போதும், அவர் சொல்ல ஆகும். சிம்பிள் வேர்டு. பார்த்தீங்களா? அவர் சொல்ல ஆகும், உடைய கட்டளையிட. இது அவர் மாத்திரம் இல்லை, நீங்க சொல்லாகும், நீங்க கட்டளையிட நிற்கும். நீங்க சொல்லணும்னு ஆண்டவர் பார்க்கிறார். எல்லாத்தையும் செஞ்சுட்டு நீங்க செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதனால் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வார்த்தை ஆசீர்வாதத்தின் வார்த்தையாக இருக்கணும். உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை சுகமளிக்கிற வார்த்தையாக இருக்க வேண்டும். உங்கள் வாயிலிருந்து புறப்படுற வார்த்தை ஒருத்தரை கட்டி எழுப்புகிற வார்த்தையாக இருக்க வேண்டும். உங்கள் வாயிலிருந்து புறப்படுற வார்த்தை ஒருத்தரை இடிச்சு போடுற வார்த்தையாக இருக்கக்கூடாது, அவனை கட்டி எழுப்புகிற வார்த்தையாக இருக்க வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பான். யோனா தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாம். பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தமும் இறங்கினேன், பூமியின் தாழ்பாள்கள் என்றென்றைக்கும் என்னை அடைகிறதா இருக்கிறது. ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர். என் ஆத்துமா என்னில் தோய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன். அப்போது பாருங்க, யோனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? நினைவே பட்டத்துக்கு போக சொல்றாரு. இவன் என்ன பண்றான்? ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியாம காசு கொடுத்து தர்ஷிக்கு போயிட்டான். போனா ஆண்டவர் விட்டாரா? அங்கே என்ன பண்ணாரு? அங்கே ஒரு கடல் அலையை விட்டாக்கிட்டார். ஆண்டவர் எடுக்கிற பார்த்தா அலையாக இருக்க, என்னது அலையாக இருக்க, இன்னைக்கு ஃபுல்லாக அலை வந்து மோதுதுன்றாங்க. உங்கள் வாழ்க்கையில் நிறைய அலைகள் இருக்குமென்று சொன்னேன். இன்றைக்கி ஒரு நற்செய்தி, உங்ககிட்ட இயேசு இருந்தால் அலைகள் இருக்காது, சூறாவளி காற்று இருக்காது, போராட்டம் இருக்காது, நிந்தனை இருக்காது, அவமானம் இருக்காது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய அலை வீசுங்க, நிறைய அலை வீசும். ஆனால் எனக்கு எங்களை மாதிரி ஆளுக்கெல்லாம் நிறைய அலை வீசிகிட்டே இருக்கும். கண்டினியூஸ் 24/7 நாள் ஃபுல்லாக எங்களுக்கு அலை வீசிட்டு தான் இருக்கும். சர்ச்சுக்கு வர வரைக்கும் அலை வீசிட்டு தான் இருக்கும். இந்த அலையை வீசுறதெல்லாம் பார்த்துட்டு நம்ம என்ன செய்ய போகிறதில்ல. ஐயோ ஆண்டவரே காப்பாற்றுங்க பா, அம்மா தாயே ஏசப்பா, இதாவது பார்த்து புண்ணியமாக போயிருக்கணும், புண்ணியம் உண்டாகட்டும், நீ நல்லா இருப்ப சாமி, அப்படியா செபிக்கிறது? ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் என்ன செஞ்சார்னா, புயலை பார்த்துட்டு காற்றை பார்த்துட்டு எதிர்த்து நின்று அமைதலாயிரு அப்படின்னார். எப்படி சொன்னார்? எப்படி சொன்னார்? அமைதலாயிரு. உங்கள் பிரச்சனையை பார்த்து நீங்கள் சொல்லணும், இறையாதே, அமைதலாயிரு. சொல்லுங்களேன், இறையாதே. சொல்லுங்களேன், இறையாதே. இப்படி சொல்லிட்டீங்கன்னா போதும், அந்த பிரச்சனை உடனே ஓடி போயிடும். அதுக்கு இடம் கொடுத்துட்டீங்க, அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவான். வலையை வீசுவான், தண்ணீரை நிரப்புவான், உங்களை கொண்டு போய் குழியில் தள்ளி விட்டு போயிடுவான். இந்த மாதிரி ஆள்கிட்டெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். பார்த்துக்கோங்க. என்ன பண்ணுங்க? இறையாதே, அமைதலாயிருன்னு சொல்லுங்கள், அது அமைதலாயிரும். இருக்கீங்களா? ஹல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவ ஜனமே, மீன் வெயிட்டில் போயிட்டார். அவனால் என்ன பண்ணு, கடலில் பாருங்கள் பெரிய பிரச்சனை. கடலில் இருக்கவங்கெல்லாம் ஒருத்தனால, நீங்கள் இருக்கனால நிறைய பேத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கணுங்க. நீங்கள் உங்கள் தெருவில் இருக்கனா அந்த தெரு சமாதானமாக இருக்கும். நம்புறீங்களா? நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கனா உங்கள் வீடு சமாதானமாக இருக்கணும். ஆமென். உங்கள் வீட்டில் உங்கள் குடும்பத்தில் யார் இருக்கா? நான் இருக்கேன், சமாதானமாக தான் இருக்கும். என் கூட யார் இருக்கா? கிறிஸ்து இயேசு என் கூட இருக்கார். இருக்கீங்களா? ஹல்லேலூயா. நீங்கள் இருக்கிறது நிமித்தம் கர்த்தர் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் கணவரை உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் உறவினர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பா. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவருங்க. ஏன்னா உங்களை ஆசீர்வதிக்கணும் அவர் இந்த பூமிக்கு வந்திருக்கார். ஹல்லேலூயா.
இயேசு எதுக்காக வந்தார் இந்த பூமிக்கு? அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் ரத்தம் சிந்துவதற்காகவும் சிலுவை மரத்தில் மரிப்பதற்காகவும் உங்களுக்காக எனக்காக ஒரு மரித்து நித்திய ஜீவனை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. அவர் தான் மெய்யான தெய்வம். இதை சொல்லணும். சொல்லுது என்னன்னா, வேட்டாசனம் படிக்குமா. பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். வரும் கிருபை என்ன பண்றாங்களா? பொய்யான மாயை. இதெல்லாம் சொன்ன பார்த்தீங்களா, இதான் பொய்யான மாயை. இந்த பொய்யான மாயை பிசாசு சொல்லுவான், நீ சாக போற, அவ்வளோதான் அவன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இப்படி சொன்னாலே நம்ம தேம்பி ஆள ஆரம்பிச்சு. நானும் உண்மையில அழுதேங்க. சிஎஸ்சியில் ஐசியூவில் இருந்தேன், அப்புறம் டாக்டர் கிருஷ்ணன் ஐசியூவில் இருந்தேன், அப்புறம் அப்போலோ ஹாஸ்பிட்டல் ஐசியூவில் இருந்தேன், அதுக்கப்புறம் கேஎஃப்சி ஐசியூவில் இருந்தேன். இதெல்லாம் தான் வெளியே வந்திருக்கேன். ஆமே இருக்கீங்களா? நான் கொஞ்சம் கூட பயப்படுறதே இல்லை. பொய்யான மாயை பற்றி கொள்ளக்கூடாது. ஏசு கிறிஸ்து தான் எனக்கு ஜீவன், ஏசு கிறிஸ்து தான் எனக்கு ஹல்லேலூயா வழி, ஏசு கிறிஸ்து தான் எனக்கு சத்தியம். சொல்லுங்க, தேவனோட வல்லமை உங்களுக்குள்ளே வரும். பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், அலைகள் வரும், காற்று அடிக்கும். எல்லா பிரச்சனைகளும் வந்தாலும் ஆதியிலே 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 உங்க பிள்ளைகளிடத்துல, உங்க வேலையில, உங்க வாழ்க்கையில, உங்க பிசினஸ்ல அந்த வார்த்தை தான் உன் மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பரிபூர்ணப்படும்படியாக ஆண்டவர் வந்தார். இயேசு கிறிஸ்து வந்தார். இப்போ என்ன ஆச்சுன்னா, மீன் வயிற்றுல போடுறோம். நம்மளாம் மீன் சாப்பிட்றவங்க. நம்மளாம் யாருங்க? ஆமா. இது என்ன பண்ணிடுச்சு? இப்போ மீன் யாரை சாப்பிட்டுருச்சு? ஆனால் மீன் இப்போ பார்த்தீங்கன்னா யோனாவை சாப்பிட்டுருச்சு. அவன் சொல்கிறான், உள்ளே போயிட்டு இனிமேல் பாதாளத்துக்கு பிசாசு சொல்கிறான், அவ்வளோதான் மீன் வயிற்றுக்குள்ளே வந்துட்ட, அதுக்கு கொஞ்சம் நேரத்தை ஏப்பம் விட்டுருவோன்னே, அவ்வளோதான் நீ அவுட்டு. இனிமேல் நீ பிழைக்க போகிற, மீன் வயிற்றுக்குள்ளே இருக்க நீ பிழைக்க போகிற, இனிமேல் நீ என்ன பண்ண மாட்ட, பிழைக்கவே மாட்ட. மாயான அப்போ அந்த அது மாயான காரியங்களுக்காண்டு என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க. மீன் வயிற்றுலேருந்து ஜபிக்க ஆரம்பிச்சிடான். அப்போ ஜபனே பண்ண முடியாதவன் எங்கே போய் ஜெபம் பண்ணுறான் பார்த்தீங்களா? மீன் வயிற்றில் போய் ஜெபம் பண்ணுறான். இன்னைக்கு ஜெபம் பண்ணுற நேரத்தில் ஜெபம் பண்ணிடுங்க. சில நேரத்தில் ஜெபம் பண்ண முடியாத சூழ்நிலைகள் வரும். அதனால் இப்பயே ஜெபம் பண்ணி வச்சுக்கோங்க. கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். மீனின் வயிற்றுக்குள்ளே போய் ஜபிக்கிற ஜபம் அல்ல. உள்ளே பார்த்தா எங்கே இருக்கானே தெரில, ஒரே இருட்டு, அமிலம், அப்படிங்களா, அது ஆசிட், அது இதுன்னு இருக்கும். அதில் உட்காந்து கஷ்டப்பட்டு ஜெபம் பண்ணுறான் பாருங்க. அந்த ஜெபம் பண்ணுறதுனால என்ன நடந்துச்சு? நானோவெனில் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன். மீனின் வயிற்றில் அங்கே போய் ஜபிக்க ஆரம்பிச்சிட்டான், துதிக்க ஆரம்பிச்சிட்டான். நம்ம துதிச்சோம், ஆராதிச்சோம். அங்கே துதிச்ச பிறகு ஆண்டவர் என்ன செய்யணும்? பிசாசு உங்கள் இடத்துல வர முடியாது. இன்னைக்கு நீங்கள் துதிச்சிங்க இல்லையா, இன்னைக்கு ஆராதிச்சிங்க இல்லையா, ஓஹோன்னு வாழ வச்சார் இல்லையா, உயர்த்தி வச்சார் இல்லை, ஓஹோன்னு வச்சிருக்காருல்ல உங்களை. அட இவங்களா, இந்த சகோதரியா, அடே அப்பா, அட இவர் அந்த பிரதரா, அடே அப்பா, என்ன மாதிரி இருக்காருயா அவரு. அப்படிதான் கர்த்தர் ஓஹோன்னு வைப்பார். இருக்கீங்களா? ஆதியிலே ஆதியிலே ஓ ஆதியிலே ஆதியிலே சத்தமா சொல்லுங்க. ஆதியிலே யாரோட வார்த்தை? கர்த்தரோட வார்த்தை. நன்மை. ஆமென். நானோவெனில் நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன். பண்ணின பொருத்தனையை ஆண்டவருக்கு பொருத்தனை பண்ணினீங்கன்னா கொடுத்துருங்க. அதை பண்ணினீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நான் பண்ணின பொருத்தனை செஞ்சிருவேன். ஏன்னா நான் பிசாசு சொல்லுவான், மீன் வயிற்றுக்குள்ளே போயிட்ட, அடுத்தது கல்றதான், கல்றைக்கு இடம் இருக்கான்னு பாஸ்டர்கிட்ட கேட்டுக்கோ, எந்த இடத்துல பாஸ்டர் உங்களை புதைக்க போகிறாருன்னு கேட்டுக்கோ. அப்படிலாம் நினைக்காதீங்க. நீங்கள் நீடித்த நாளாக திருப்தியாக இருப்பீங்க. இருக்கீங்களா? நீடித்த நாட்கள் கர்த்தர் உங்களை எப்படி வைப்பார்? திருப்தியாக வைப்பார். நம்புறீங்களா? ஆதியிலே இந்த வார்த்தை தேவனாய்ந்து அந்த ஆமென், அந்த வார்த்தை உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 10ஆம் வசனம் படிக்கிறேன். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். கர்த்தர் யாரு கட்டளையிட்டாரு? ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே என்ன பண்ணிட்டார்? ஆண்டவர் ஆன்சர் வந்துருச்சு. யாரு கட்டளையிட்டாரு? எங்க பிரச்சனையோ அந்த பிரச்சனைக்கு தான் கட்டளையிடணும். யாரு கட்டளையிட்டாரு? மீன் வயிற்றுக்குள்ள இருக்காரு. இவரால் அந்த மீனுக்கு கஷ்டம். அந்த மீனுக்கு செரிக்காம அது பாட்டுக்கு 3 நாள் அதுக்கு சீட் பெல்ட்டாக போட்டு உட்கார வச்சுருந்துருப்பாங்க. யோனாவுக்கு கொஞ்சம் நினச்சிட்டு பாருங்களேன், வயிற்றுக்குள்ளே எப்படி இருப்பார்? மீன் என்ன அப்படி நேராக போயிட்டே இருக்கும், இது திடீர்னு இப்படி போகும்ல, திடீர்னு இப்படி வரும்ல. அப்போ யோனாவை எப்படி இருப்பார்? உருண்டு கிடப்பார். இப்படி உருவார், அப்படி உருவார், இப்படி உருவார், அப்படி உருவார். சீட் பெல்ட்டாக போட்டு வச்சுருக்கு இல்லை, ஏரோப்ளேனில் போகிறாரா? மீன் வயிற்றுக்குள்ளே எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார்ல.
அந்த கஷ்டத்துலையும் ஆண்டவர் நோக்கி கூப்பிட ஆரம்பித்தார். அப்படி கேட்டானே அந்த சத்தம் எங்கே போய் கேட்டுச்சான்? அவருடைய ஆலயத்தில் போய் அவருடைய சத்தம் கேட்டுச்சான். அதனால் என்ன பண்ணார்? மீனுக்கு ஆண்டவர் என்ன பண்ணார்? கட்டளை கொடுத்தாரு. என்ன கட்டளை கொடுத்தாரு படிமா? கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கி விட்டது. யோனாவை எங்க வந்து கக்கிச்சு? வழியிலே கக்கி விட்டுச்சா? எங்க வந்தா கக்கணும்? கரையெல்லாம் கக்கணும். வழி மீன் கட்டளை விட்டானே உடனே மீன் கடலில் அப்படியே கக்கி விட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க. அவன் மீன் வயிற்றுக்கு தப்பிச்சு கடலில் மூழ்கி செத்து போயிடுவான். ஆனால் கரெக்டாக லேண்ட் ஆகிற இடத்துல கொண்டு வந்து அவ்வளோ பெரிய மீன் கரையில் வந்து சேஃப் ஜேர்னியை கத்தர் கொடுப்பார். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் சுக பிரயாணத்தை கத்தர் கொடுப்பார். உங்கள் பிள்ளைகளுக்கு கத்தர் சுக பிரயாணத்தை கத்தர் கொடுப்பார். மீனுக்கு கட்டளையிட்டால் அது கரையில் வந்து கட்சி வழியில் வந்து கக்கலை. கத்தர் உங்களையும் அப்படிதான் இருப்பார். ஆதியிலே 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 மீனுக்கு கட்டளையிட்டார். மீன் எங்க வந்து கக்கிச்சு? கரையில் கக்கிச்சு. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், காற்றடிக்குது, வெள்ளம் வருது, படகு ஃபுல்லாக நிரம்ப ஆரம்பிச்சிச்சு, புயல் அடிக்குது. ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்னா, மார்க் 4:35 நாம் அக்கறைக்கு போவோம் வாரம் என்று சொல்லியிருக்காரு. உங்களை ஆண்டவர் அக்கறைக்கு கூட்டிட்டு போகிறார். இந்த இடத்துல இருந்து அடுத்த இடத்துக்கு கத்தர் உங்களை மாற்றப் போகிறார். உயர்வை கத்தர் கொடுக்க போகிறார். உங்கள் சிறுமை கத்தர் எடுக்க போகிறார். வியாதியை உங்களிடத்தில் எடுக்க போகிறார். ஐஸ்வர்யத்தை கத்தர் கொடுக்க போகிறார். சுகத்தை கொடுக்க போகிறார். ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் புகழ்ச்சியும் கத்தர் கொடுக்க போகிறார். நீங்கள் யாருன்னு கத்தர் நிரூபிக்க போகிறார். உங்கள் தோல்வியெல்லாம் ஆண்டவர் வெற்றியை கத்தர் மாற்ற போகிறார். உங்களுடைய வறட்சியெல்லாம் செழிப்பாக மாறப்போகிறது. கத்தருடைய வார்த்தையின் வல்லமை உங்களுக்குள்ள வரப்போகிறது. ஆகவே பிரியமான தேவச்சனமே, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் வியாதியை உங்களிடத்தில் எடுத்து போட்டது மாத்திரமல்ல, சுகவீனத்தை கத்தர் உங்களிடத்தில் மாற்றி சுகத்தை கத்தர் கொடுக்கிறவர். அக்கறைக்கு போவோம் என்று சொன்ன ஆண்டவர் செழிப்பை கத்தர் கொடுக்க போகிறார். உங்கள் வாழ்க்கையில கத்தர் வெற்றி வாழ்க்கையை கத்தர் கொடுக்க போகிறார். அக்கறைக்கு செல்வோம் என்று சொல்லியிருக்கிறாரே, ஆண்டவர் சொல்லிக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு இருந்து மோசோடு இருந்தது போல உங்களோடு இருப்பேன் அப்படின்னு சொல்லப்பட்ட வார்த்தை உங்களுக்குள்ள எனக்குள்ள ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆகவே ஆதியிலே அந்த வார்த்தை, ஆமென், ஹல்லேலூயா. இந்த ஆண்டவர் உங்களுக்கு ஒண்ணுமே இல்லாதத ஆண்டவர் வார்த்தையில சொல்றாரு, வெளிச்சம் உண்டாக்கடவுது. வெளிச்சம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒன்னொன்னா ஆண்டவர் சொல்ல 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 எல்லாத்தையும் இந்த பூமியில ஆண்டவர் நிரப்பின ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலும் ஆண்டவர் நிரப்ப போகிறார். எல்லா குறையும் கத்தர் நிறைவாக கத்தர் மாற்றப் போகிறார். அற்புதங்களை கத்தர் கொடுக்க போகிறார். ஐஸ்வர்யங்களை கத்தர் கொடுக்க போகிறார். நன்மைகளை கத்தர் கொடுக்க போகிறார். வரப்போகிற வேலை உங்களை தேடி வரப்போகிறது. வரப்போகிற உயர்வு கத்தர் உங்களை தேடி வரப்போகிறது. வர வேண்டிய ஆசீர்வாதம் உங்களை கிட்ட வரப்போகிறது. ஹல்லேலூயா. நன்றி, நன்றி ஆண்டவர், நன்றி. கத்தர் அந்த வார்த்தையை கொடுத்ததுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துக்கிறேன். நல்ல தகப்பனே, இந்த அருமையான இந்த நாளுக்காக கோடான கோடி நன்றி செலுத்திக்கிறேன் சுவாமி. கர்த்தாவே, இந்த 8வது மாதத்தில் ஆண்டவரே புதிய துவக்கங்களை கொடுத்து எங்களை வாழ வைத்த கிருபைக்காக நன்றி. ஒவ்வொரு நன்மைகளுக்காக கிருபைகளுக்காக ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிற குடும்பத்தில் கொடுத்த சுகம் பலன் ஜீவனுக்காக ஊழியத்தில் கொடுத்த கர்த்தாவே இந்த வல்லமைகளுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சோத்தரிக்கிற கர்த்தாவே. கர்த்தாவே, இந்த நாள் வார்த்தையானவர் ஆண்டவர் எங்களோடு கடந்து வந்து ஒவ்வொரு பகுதியை நீங்கள் ஆசீர்வதிச்சு கொடுத்தீங்க. கோடான் கோடி நன்றி. வருகிற புதிய மாதத்தில் ஆண்டவரே புதிய புதிய கிருபைகளை கொடுத்து எங்களை ஒவ்வொருவரையும் ஆண்டவரே கனிகள் கொடுக்கிற ஒரு மரங்களாக மாற்றி தரும்படியாக நாங்கள் செபிக்கிற சுவாமி. கர்த்தாவே, வார்த்தையானவர் ஆண்டவரே வல்லமை உள்ள வார்த்தை ஆண்டவர் எங்களுக்குள்ள கடந்து வரும்படியாக எங்கள் இருதயத்தில் நாங்கள் விசுவாசித்து வாயினால் நாங்கள் அறிக்கை பண்ணத்தக்க ஒரு பலத்தை எங்களுக்குள்ள கட்டளையிட்டு எங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் நாங்கள் வெற்றி எடுத்து ஆண்டவரே அநேக சாட்சிகளாக நாங்கள் எழும்பி நிற்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவதற்காக உமக்கு கோடானு கோடி நன்றி செலுத்துகிற சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் சொல்லி ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல சுவாமி. ஆமென், ஆமென். ஜெப தேவைக்கு 9894913619.
நீதான் எல்லாரும்